ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஃபேஸை க்ளோ ஆக்குற ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 பொருள் தேவைப்படுது. ஒன்று வந்து ஹனி, டேட்ஸ் அண்ட் மில்க். இது யூஸ் பண்ணி தான் நம்ம சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அடுத்து டேட்ஸ் எடுத்துக்கிறேன். இவ்வளோ டேட்ஸாக போட போகிறீங்க அப்படின்னா அப்படி இல்லை, நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்ஸில் இருக்க கொட்டையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். ஸோ அதனால தனியாக பவுல் வேணான்னு ஜார்லேயே வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த டேட்ஸையும் போட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம். பூக்களே ஃபைனலாக நான் வந்து ஊற வச்சிட்டேன். இது வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சா ரொம்ப நல்லது. பட் நான் வந்து ஒரு 1 to 2 hours வந்து கரெக்டாக ஊற வச்சுருக்கேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் இல்லையா. ஆனால் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா ரிசல்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த சோக் பண்ண டேட்ஸை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம். பட் ஆனால் இது வந்து 2 டேட்ஸ் தான் போட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு அரைவுன்னு எனக்கு தெரில. பட் ரொம்ப நல்லா ஊறி இருக்கு. அந்த பாலோட அந்த டேட்ஸ் கலந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் அந்த நல்லா பேஸ்ட் மாதிரி வரலன்னா லைட்டாக மில்க் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேன் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ நான் செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நான் போய்ட்டு இதை அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் எவ்வளோ அரைச்சாலும் எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பைன் பேஸ்ட்டாக வரல. சப்போஸ் உங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா சூப்பராக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி இல்லைனா இந்த குட்டி உலக்க மாதிரி இருப்பாங்களா, அதில் போட்டு நல்லா நச்சிங்கன்னா சூப்பராக பேஸ்ட் ஆகிடும். பட் இப்போதைக்கு நான் மட்டும்தான் என்ன அவ்வளோ மூச்சு வாங்குது. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட அந்த உலக்க அது மசாலா இடிக்கிறது. ஸோ அதனால் அது யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால மிக்சிலே போட்டு அரைச்சிட்டேன். ஓகே, எனக்கு இப்போ வந்திருக்க கன்சிஸ்டன்சி ஓகே, ஃபேஸில் போடுற அளவுக்கு இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு பவுலில் இந்த குட்டி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த அழகாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதுவே நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணிட்டு போட்டேன். ஸோ அதனால் இதிலே மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட மேஜிக்கல் ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்கின்ல போட்டு காட்டுறேன். சத்தியமாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வாவ், அப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது ட்ரை பண்ண ரெமெடிஸ். அதுலேயே இன்னொரு மேஜிக்கல் ரெமெடி இருக்குது. அது நான் உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன். அது நீங்கள் தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சப்பையாக இருக்கும். பட் ரிசல்ட் செம்மையாக இருக்கும். அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஹனி போட்டு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன நீங்கள் எதுக்குமே வந்து எவ்வளோ போடணும் அளவு சொல்லலையே அப்படின்னா, நான் எல்லா வீடியோலுமே நீங்கள் என்னை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், எல்லா வீடியோலுமே சொல்லுவேன். உங்களோட ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. தேவை இல்லாமல் இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணுன்னு போட்டு பொருளெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நம்ம வந்து எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்கின் இச்சிங்காக இருக்கும், சிலது வந்து அந்த பேர்னிங் சென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும் எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பட் இந்த ஹனி, டேட்ஸு, மில்க் இது எல்லாமே நம்மளோட ஸ்கின் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த எதுவுமே நம்மளோட ஸ்கின்னை பாதிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ, உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் நம்ம ஃபேஸ்க்கு மட்டும்தான் போட போகிறோம், நெக்குக்கும் சேர்த்து போட போகிறோம், இந்த அளவுக்கு நமக்கு போதும்னு தோணுச்சுன்னா அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் முகத்தை நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்வேன். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ தான் எடுக்க போகிறேன்னு தெரியும். அதனால நான் ஃபேஸ்க்கு வந்து எதுவுமே போடல. அதனால் நான் டேரெக்டாக இது என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். போடும்போதே பாருங்களேன், வாவ், ஒரு மாதிரி நல்லா அப்படியே ஒரு மாதிரி என்ன ஒரு ரிச்சான ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. ஆமாம், டேட்ஸு, மில்க்கு, ஹனி எல்லாமே ரிச்சான ப்ராடக்ட்ஸ் தான். லாஸ்ட் டைம் நம்ம ஆல்மண்ட் வச்ச ஒரு ப்ராடக்ட் வச்சு போட்டிருந்தோம். ஆக்சுவலி அதோட ரிசல்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்காக வியூஸ்க்காக நான் சொல்லலை, உண்மையிலேயே அதோட ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அடிக்கடி அந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட ஸ்கின் சூப்பராக இருக்கும். நீங்களே எனக்கு தேங்க் பண்ணுவீங்க.
பாருங்களேன், இது ஃபேஸில் இருக்கும்போதே ஒரு மாதிரி ஒரு ஜொலிப்பு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா போடுறதுக்கு முன்னாடி போட்டதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? இது வாஷ் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் வேற லெவலில் இருக்கும் போல். ஆக்சுவலி உங்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் போடுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் எப்படி இருந்துச்சு, போட்ட உடனே பாருங்கள் எப்படி இருக்கு, ஒரு மாதிரி அந்த வழுவழுப்பு சொல்லுவாங்கள்ல, அது தெரியுது. இதோட ரிசல்ட் பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் காலேஜ் டேஸில் ட்ரை பண்ணது. எனக்கு இது பார்த்து நான் செம்ம ஷாக் ஆகிருக்கேன் அப்போது. ஸோ அதனால் ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு திருப்பி ட்ரை பண்ணுறேன்னா, அதனால் கொஞ்சம் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ மக்களே, அவ்வளோதான். நான் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பரான ஒரு 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 அந்த அந்த பிரைட்னஸ் இங்கெல்லாம் அந்த கிளிங்கான ஒரு குட்டி ஒரு மினுமினுப்பு தெரியுதுன்ட்டு தெரியுதா? பிகாஸ் இது வந்து அந்த ஹனினாலேயும் டேட்ஸ்னாலேயும் தான். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேஸில் வந்து நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணி நம்ம அதை அப்புறம் இது வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வாய் ரொம்ப ரோல் ஆகுது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிசல்ட் பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நீங்களும் என் மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் இது காயிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசலாமா? ஸோ மக்களே, நான் வந்து சாரி, அதை ட்ரை ஆனதுக்கப்புறம் அது உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து அதுக்குள்ளே ஆள் வந்துட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கிளியரான ஒரு ஸ்கின் இருக்குன்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக என்னவோ பேசிகிட்டு இருந்தோம்ல, ஆமாம், நியூ இயர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது ஒன்றும் இல்லை காய்ஸ், நீங்கள் போன வருஷம் 2024க்கு என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன், அதெல்லாம் நான் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு மறக்காமல் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா வேண்டாம். ஏன்னா என்னோடது மிகப்பெரிய சோக்கு கதை கைஸ். ஸோ அது இப்போ வரைக்கும் நான் என்னோடய ரெசல்யூஷனுக்காக போராடிட்டுருக்கேன். டில் எனக்கு 31st December இன்னைக்குள்ளே இன்னைக்கு அந்த 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 ரெசல்யூஷன் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிடாதான்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரியல இன்றைக்கே இல்லை நாளைக்காச்சும் அது கம்ப்ளீட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அது என்னென்னு உங்களுக்கு தெரியணும், இல்லோட என்னோடய ரெசல்யூஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வி வாண்ட்டுன்னு போடுங்க, இல்லை ஐ வாண்ட்டுன்னு போடுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்ட் மறக்காமல் உங்களோட ரெசல்யூஷனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களா என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட் காய்ஸ். நீங்களே பாருங்கள் என் ஸ்கின் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. இத்தனைக்கும் எனக்கு இப்போ உடம்பு கூட சரியில்லை, பட் ஆனால் என் ஃபேஸில் பாருங்கள் என்ன ஒரு சூப்பர் க்ளோயினஸ் கிடைக்குது. ஸோ நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக உங்களோட ஃபேஸை க்ளோவாக மாற்றிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆல்மண்டும் ட்ரை பண்ணுங்கள், இந்த டேட்ஸும் ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட வந்து ஒரு 3 க்ளோயிங் ஃபேஸ் பேக்ஸ் இருக்குது. அது 3மே இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அது 3த்தில் 2 வந்து இந்த ஆல்மண்ட் அண்ட் டேட்ஸு, தேர்டும் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வயசாகிடுச்சுல்ல, ரொம்ப மூச்சு இறக்குது. சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனா நானே ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான க்ளோயிங்கான இன்னொரு ஃபேஸ் பேக்கில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். பாய். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ், செம்மையாக இருக்கும். நீங்களே எனக்கு தேங்க்யூ சொல்வீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.